வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செங்கழுநீர் அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த வீராம்பட்டினம் பாண்டிச்சேரியில் இருக்குது இந்த கோவில். கடற்கரை ஓரமாக அவ்வளோ அருமையான கோவில், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ வருஷமாக நாங்களும் விழுப்புரம் பக்கம் இருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னே எங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது. வந்தப்போ வந்து பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக சிறப்பாக இருந்தது கோயில். இதுதான் முன் கோபுரம், கோயிலோட முன் கோபுரம். அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அந்த கோயில் கோபுரத்துக்குள்ளே இந்த மாதிரி சிற்ப வேலையெல்லாம் இல்லாமல் பெயிண்டிங்லேயே வரைஞ்சிருக்காங்க பாருங்க. பெயிண்டிங், சிற்பம் கிடையாது, பெயிண்டிங். உள்பிரகாரம் சூப்பராக இருந்தது. இந்த கோயிலோட ஸ்டோரிலாம் செம்ம சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து புதுமையாக இருந்தது. நம்ம நிறையா கோயில் ஸ்டோரிலாம் கேட்டிருக்கோம், ஆனால் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதனால் எங்கள் மாமியாருக்காக வேண்டிக்கிட்டு போனோம். சொன்னாங்க கண்மலர் இங்கேயே கிடச்சிது கோயில்லே. 20 ரூபா தான் வாங்கினார். ரொம்ப சீப்பாக சொல்கிறாங்க. நிறையா பால் அபிஷேகத்துக்கு 10 ரூபா டொனேஷன் கொடுங்கன்னு கொடுத்தோம். இது உள் பிரகாரம், இன்னொரு பிரகாரம் ஆரம்பிக்கிற இடம். இது 7 கன்னியம்மன் கோவில். செங்கேலி அம்மன் உள்ள இருக்காங்க பாருங்க. நல்லா இருக்கு. கிட்ட போய் காட்டுறேன் இருங்க. பரவாயில்ல. அண்ணனும் தம்பியும் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, பால் அபிஷேகம். அது சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. இது 7 கன்னிமார் கோவில் உள்ள பாருங்க. ஸ்டோரி ஆரம்பிக்குது. இதான் ஸ்தல வரலாறு. நல்லா இருக்கு பாருங்க. அதாவது 450 வருஷத்துக்கு முன்னாடி வீரராகவன் செட்டியார் என்ற மீனவர் வாழ்ந்து வந்தார். தெய்வ பக்தி கொண்டவர் அவர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது ஸ்டோரி. சிற்ப வேலையோட ஸ்டோரியை கீழே ஷார்ட்டாக போட்டிருக்காங்க. அவர் மீன் பிடிக்க சென்ற பொழுது ஒரு மீன் கூட வலையில் வரலை, அகப்படவில்லை. ஒரே ஒரு கட்டை. சூப்பர். இதான் கட்டை சிக்கியிருக்கு பாருங்க வலையில், மீன் வலை. இங்கே எல்லாம் வேற கதை பேசிட்டு இருக்கேன். செங்கேரி அம்மனோட கதை வரலாறு. அந்த மீன் பிடிக்கிற வலையில் கிடச்ச அந்த கட்டையை கொண்டு போய் அவரோட தோட்டத்தில் போடுறாரு. அந்த தோட்டத்தில் தூக்கி போட்டோன்னே அது காஞ்சிட்டு கொஞ்ச நாள் இருந்தது. அது 3வது கொல்லப்புறத்தில் போட்டால் நாட்கள் பல கடந்தன அப்படின்னு கதை வந்து 4வது இடத்துக்கு வருது. அந்த அம்மா ஒரு நாள் வீட்டுக்கு விறகு வேணும்ல, அடுப்பெரிக்க. அப்போ அந்த கட்டையை போய் பிளந்துருக்காங்க. பிளக்கும் போது அதில் ரத்தம் வெடிப்பட்டிருக்கு. அதை அந்த அம்மா பயந்து போய் ஊரில் இருக்கவங்ககிட்டலாம் காட்டினாங்க. வீரராகவன் மனைவி அச்சம் கொண்டாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது 4வது சிற்பத்தில் அந்த கதை. வீரராகவன் செட்டியார் மனைவி அடுப்பு எரிக்கிறதுக்காக விறகு பிளக்க போனாங்க. அதான் அந்த ஸ்டோரி. வலையில் கிடைத்த மரத்துண்டை உடைக்க போனாங்க.
அப்போ அந்த உடைக்கும் போது பாருங்கள் அந்த ரத்தம் அந்த மாதிரி சிற்பம் செதுக்கியிருக்காங்க. அடுத்தது வந்து இச்செய்தி ஊரெல்லாம் பரவச்சான். இந்த மாதிரி வீரராகவன் மனைவி ஒரு கட்டை கிடைத்த கட்டையிலேருந்து இல்லை எனக்கு கவர் ஆகல அந்த அளவுக்கு கேமரா ரத்தம் அடையுதுன்னு சொல்லிட்டு இதை ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நண்பர் கேட்டார், நீங்கள் யூடியூபரா அப்படின்னு. ஆமான்னு சொன்னோம். அப்போ அவர் டிஸ்டன்ஸில் எடுத்தீங்கன்னா கிட்ட இருந்து எடுக்கிறதோட கொஞ்சம் தூரத்தில் இருந்து எடுத்து சிற்பம்லாம் கிடைக்குன்னு சொன்னாங்க. நான் கதையோட வசனத்தையும் சேர்த்து எடுக்கிறேன்னு சொன்னேன். இச்செய்தி ஊரெல்லாம் பரவியது. அம்மன் வழிபாடுன்றது ரொம்ப பிரசித்தமானது. இந்த ஆடி மாதம் வர வர இது எல்லா ஊர் மக்கள்லாம் பார்த்து அந்த சிற்ப வேலைப்பாடெல்லாம் அவ்வளோ அழகாக செதுக்கியிருந்தாங்க. அது சிமெண்ட்டில் தான் செஞ்சுருக்காங்க. அடுத்தது அத்துண்டை வீட்டில் உள்ள பூவும் திலகம் விட்டு சாமி மாதிரி வீட்டில் வச்சு கும்பிட்ருக்காரு வீரராகவர். சாமி மாதிரி இந்த மரத்துண்டை நம்மளும் எதனா ஒன்று அதிசயமாக கிடச்சிதுன்னா வீட்டில் வச்சு செய்வோம்ல. நாங்களாம் அப்படி தான். ஒரு பிள்ளையார் மாதிரி ஒரு கல் கிடச்சிது எங்களுக்கு. அதை நாங்கள் வச்சு இப்போ இன்னமும் மஞ்சள்லாம் பூசி வீட்டில் சாமி கும்பிட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி வீரராகவனும் அந்த சிலை அந்த கட்டையை மஞ்சள் பூசி சாமி கும்பிட்ருக்காரு போல். அவர் அடுத்தது அந்த கட்டையை வச்சு சாமி கும்பிட அதாவது ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல தேவியே உருவெடுத்து வந்தாங்க. நான் பீடமாக ஸ்தாபித்து அதன் மீது எனது கழுத்து பகுதி வரைக்கும் வச்சு சிலை செஞ்சு வழிபடுங்கன்னு சொல்லி அம்மனே கூறியிருக்காங்க வீரராகவன் கனவுல வந்து. கதை கனவுல வந்து சொன்னாங்கல்ல, கழுத்து வரைக்கும் சிலை செஞ்சு அந்த கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த செட்டியார் பேர் என்ன தெரியுமா? அந்த அவங்க அப்பா பேர் வீரராகவன். அந்த கதையை நான் கேட்டுட்டு வந்து சொன்னேன். இங்கே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியல. 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆனால் அதனோட கதை என்னன்னு தெரியல. நான் தான் இன்றைக்கி கதையை கேட்டுட்டு அந்த பின்னாடி இருக்க சிற்பத்துக்கு கீழே கதையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருந்தாங்கல்ல, அதை பார்த்துட்டு கேட்டு வந்தேன். சொல்கிறேன் அவங்கக்கிட்ட. அப்படியே உங்களுக்கும் இந்த கதையை சொல்லிகிட்ருக்கேன். அந்த வீரராகவன் வந்து எங்கள் தாத்தாவோட பேர். அப்போ அந்த அவர் கனவுல வந்த உடனே வீரராகவன் வந்து சிலை செஞ்சு அம்மாவை வழிபட தொடங்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த வழிபட தொடங்க ஊரில் உள்ள மக்கள்லாம் வழிபாடு செய்யும்போது அவங்க வேண்டுதல்லாம் நிறைவேறும் இல்லையா? அப்போ தானே ஒரு கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரு இது. 2வது நம்பிக்கை. எதுவாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தான்ப்பா வாழ்க்கை. அதனால் இந்த அம்மன் பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருந்தது. உள்ளார மூலவரும் கழுத்து வரைக்கும் தான் அந்த சாமிக்கு அபிஷேகம்லாம் இன்றைக்கி பண்ணாங்க. நான் உள்ள மூலவர்லாம் எடுக்க விடலை, எடுக்கக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. சாப்பிட்டு தான் வரேன்னு சொன்னாங்க. சரி, அதுதான் ஆமாம். அந்த தும்பூர் கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ். அது எங்கே இருக்குது? சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போகிறேன். சென்னை 10 அப்படிங்களா?
ஆமாம் ஆமாம். அப்படி சரி ஓகே தேங்க்யூ சார். உமா மகேஸ்வரி. ஓகே இந்த கோயிலில் ஒரு சத்தமும் இல்லை, அவ்வளோ கூட்டம் கம்மியாக இருந்தது இன்னைக்கு. கோயிலில் கூட்டமே இல்லை. யாரோ ஒருத்தவங்க இன்னைக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துருந்தாங்க. என்னை செங்கழு நீரம்மன் என்று அழையுங்கள். அதே தான். அந்த மரத்துண்டு இது பண்ணிட்டு வந்ததுல கடல்ல இருந்து, அந்த மரத்துண்டையும் அந்த சாமிக்கு முன்னாடி புதைச்சிட்டாங்க. அந்த புத்து அங்கே இருந்துதான். அந்த புத்துலேருந்து ஒரு நாகம் 3 தடவை கொத்துச்சான். இந்த இடமே போதும்னு. அந்த புத்துக்கு முன்னாடி அந்த மர கட்டை இருந்ததுல, அதை எடுத்து அந்த புத்துக்கு முன்னாடி புதைச்சிட்டாங்களாம். புதைச்சி அந்த கழுத்து வலிக்கும் உள்ள சிலையை செஞ்சு பூஜை பண்ண ஆரம்பித்தாங்களாம். அதுதான் இன்றைக்கி அபிஷேகம்லாம் நடந்தது. நல்லா இருந்தது. இந்த கழுத்து வரைக்கும் உள்ள சிலை இதோ பாருங்கள், சிலை செஞ்ச மாதிரி அந்த சிற்ப வேலைப்பாடு. அந்த கோயிலோட திருவரலாறு இந்த மாதிரி ஒரு சிலையாக வடித்து கீழே வசனத்தோடு வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்தீங்கன்னா அரியாங்குப்பம் வீராம்பட்டினம், அந்த ஊர் பேர் என்ன? வீராம்பட்டினம். வீராம்பட்டினம் பாருங்கள். செங்கேரி அம்மனா? கழுநீர் அம்மன். செங்கழுநீர் அம்மன். அதான் செங்கேரி அம்மன் ஆயிடுச்சா? மருவி இதுதான் பாருங்கள். அந்த பாம்பு மாதிரி அந்த அம்மாவுக்கு பிரதிஷ்டை செய்யறதுக்கு இடத்த தேடி இருக்காங்க. அப்போ தான் பாம்பு புத்துலேருந்து ஒரு பாம்பு பயங்கரமாக சீற்றத்தோடு பூமியை நோக்கி 3 தடவை கொத்துச்சான். அப்போ தான் முறுக்கு இருக்குது, அதில் எடுத்து கொடுங்க அவருக்கு. அதான் அந்த புத்துக்கு முன்னாடி அந்த மரக்கட்டையை வச்சு புதைச்சிட்டுன்னு சொல்கிறாங்க. அம்மனின் கழுத்து பகுதி பிரதிஷ்டை செய்து கூரை அமைச்சு அதுக்கப்புறம் வழிபாடு செஞ்சாங்க. அவ்வளோ சூப்பர். ஆடி மாதம் 5 வெள்ளிக்கிழமையும் இங்கே விசேஷமாக, 5 வெள்ளிக்கிழமையிலையும் அதில் தேர் 5வது தேர் பொங்கல் வைக்கிறதுக்கு தனி இடம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கூட்டம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சான். அப்புறமா தான் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பணம் வசூல் பண்ணி அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. 450 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. மக்கள் வழிபட தொடங்கிட்டாங்க. அது என்னன்னா அந்த சிற்பத்தோட இதை பாருங்க, இதுதான் இன்னைக்கு நம்ம பூஜை பண்ணாங்க. இந்த இடம் தேர் கோயில் கட்டி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கோயில் கட்டியிருக்காங்க. அவங்க வேண்டுதல்லாம் நிறைவேறிக்கிறதுனால கோயில் நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இது அந்த கோயிலோட வரலாறு. பொம்மைகள்லாம் சிலையை செஞ்சு கீழே எழுத்தோடு போட்டாங்க. தேர் திருவிழா 5ஆம் வெள்ளிக்கிழமை. வீராம்பட்டினத்தில் ஆடி மாதம் 5வது வெள்ளிக்கிழமை வரலாம். ஓகே, நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா வாங்க. வீராம்பட்டினம் இந்த அம்மன் தேரை ஆடி மாதம் 5வது வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கும். எல்லோரும் பார்த்துட்டு போங்க. இது கோயில் பின்புறத்தில் விநாயகரோட அணிவகுப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எனக்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.